வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் சனீஸ்வர பகவான் ஏற்கனவே உள்ளே வந்துட்டார் உங்கள் ராசிக்குள்ளார. ராசியில் வந்தா இருக்க, இப்போ வெளியில் போகிறாருங்க. ஆனாலும் என்னை விட்டு போகலன்னு தான் சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறேன். கேட்குது. அதுவே பாதசனின்னு பேர். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் பாதசனின்னு பேர். இதில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிநாதன், அதாவது மேஷ ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி தான் இருப்பார். லாபஸ்தானாதிபதினு பேர். அவர் 12க்கு போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக இந்த குடும்பம், வாக்கு, பேச்சு, தனம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போது உங்கள் பைசா ரிலேட்டட் மேட்டருக்குலாம் உள்ளே போயிட்டார்னு அர்த்தம். குடும்பம் அப்படின்போது குடும்பத்தில் என்னெல்லாம் தோற்றங்கள் வரப்போகுது, மாற்றங்கள் வரப்போகுதுன்ற பயத்தை தான் இந்த பாத சனியானது உங்கள் மனசில் கொண்டு வரும். ஃபஸ்ட்டு அதை மனசில் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. மனசில் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், நெகட்டிவான எனர்ஜியை நம்ம எடுத்துப்போம். சனி அப்படின்னு சொன்ன உடனே 2ஆம் இடத்து சனி அப்படின்னா கடகடன்னு சொல்லுவான். நோய் வந்துடும், கண் வாய் பாக்கெல்லாம் பாதிக்கப்படும், முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும், அகோர லட்சணத்தை வந்துவிடும், உங்கள் ஆற்றல் குறைந்து விடும், பொருள் இழப்பீர்கள், மன அமைதி குறைவாகும், வாக்குவாதம் வரும், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும், வருவாய் இல்லாமல் போடும், இப்படின்னு அரிசியாக நெகட்டிவாக சொல்லலாம். அதுவாக முயற்சி செய்யப்படாது. குடும்ப சனி அப்படின்னா குடும்பத்திலே ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகிறார். சனி நல்லவர் தானே, கெட்ட செய்யக்கூடாது இல்லையா, செய்ய மாட்டார். கெடுதலானவர்களுக்கு கெட்டதை செய்வார். ஏன்னா திருத்துவது அவர் வேலை, அதனால் செய்வார். நல்லவனுக்கு கெட்டது செய்யுமா, செய்யாது. அப்போ என்ன செய்யும், உங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை கொண்டு வரும். எப்படி ஒற்றுமையை கொண்டு வரும், நல்லதை சொல்லி கொடுக்கும்போது நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது பாட்டிகள்லாம் இருப்போம், தாத்தாக்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்படி பாட்டி தாத்தாக்கள்லாம் குழந்தைகள்கிட்ட உட்காந்து கதை சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகள் தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அந்த குழந்தைகள்லாம் கேட்டு அந்த குழந்தைகள் நல்ல மனநிலையிலே தூங்கும். நார்மலாக எங்களுக்கு ஜோக்குக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், இந்த குரங்குக்குள்ளா கதையை ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அவன் வந்தானா, குள்ளா போட்டுட்டு இருந்துட்டான், அப்போ குரங்கு வந்து தான் எடுத்துக்கிச்சானோ ஆன்னு அந்த குழந்தை. அப்போது அதுங்களை அட்டென்டிவாக அதுங்களுடைய கவனத்தை தன்னுடைய கதைக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ராமாயணம் மகாபாரதம்னு ஒரு கதையாக கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த தன்மை மாற்றங்களை கொடுக்கக்கூடும். இன்றைக்கு மைக்ரோ ஃபேமிலின்னு ஆகிடுது. தாத்தா பாட்டிலாம் ஓரம் ஒதுக்கிட்டோம், முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க, சிலர் ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நான் பாதி நேரம் பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க, தாய் தந்தைகள் எங்கே இருக்கிறாங்க, இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஒன்லி இந்த ஜூம் கால் இல்லை பூட்டிங் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்க வழியே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைகளோட. ஆனால் நீங்கள் தாய் தந்தைகளாக குழந்தைகளுக்கு இருப்பது, அதுவும் எஸ்பெஷலி இந்த கும்பராசிக்காரர்கள் பாத சனியில் இருக்கும்போது இந்த குழந்தைகளை கூப்பிடுங்க. குழந்தைகளுக்கு ஒரு நேரம் நைட்டு உட்காந்து அதுங்களுக்கு 2 கதை சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதுங்களுக்கு சிரிக்கிற மாதிரி கோண கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். அப்படி அந்த கோண கதைகள்லாம் சொல்ல தான் இதுங்களுடைய ஆற்றல்கள் மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் தெரியுமா. ஆஹா, இந்த குழந்தைகள் என் பேச்சு கேட்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க, அப்பா கதை சொல்கிறாரு, குழந்தைங்க அதுங்களோட இருக்கும், அவங்க கொஞ்சம் மேய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குறையும். அது மாதிரி நீங்கள் வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது உங்களோட சேர்ந்து வருவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆற்றலை மாற்றுவதற்காக சில பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது. அதனுடைய தன்மைகளை மாற்றும்போது குடும்பத்திலே ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. த ஃபேமிலி அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னுடைய ஃபேமிலியை எப்படியெல்லாம் நல்லதாக நடத்தி கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு அது சொல்வது. அப்படி சொல்ல என்ன ஆகும்னா, வாக்குவாதங்கள் குறைய ஆரம்பிச்சுவிடும். குடும்பத்தில் பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், நான் சொல்லு நீ கேளு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சண்டை குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிச்சதுனாலே பாதி சுபிட்சம் தானே.
அதனால் வரக்கூடிய முகபாவங்கள் மாற ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஸ்மைல், ப்ராட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கொண்டு தான் பேசணும் ஆசைப்படும். முன்றும் கோபமாக வச்சுட்டு தான் எவன் பேசுவான்? அது எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கிட்ட எவன் பேசுவான்றான். அதனால் சிரித்து முகமாக இருப்பது, அதனால் வரக்கூடிய நோய் உங்களுக்கு தீர்வது. பாதி நோய் சிரித்தால் போய்விடுன்னு சொல்கிறான். நோய் தீர்ந்து விட்டாலும் சந்தோஷம். சிரிக்கும் போது 2 விஷயம் இருக்கும். கண் மூடி சிரிக்கிறது, கண்ணை திறந்து சிரிக்கிறது, வாயை நல்லா அகற்றி சிரிப்பது. அது சிரிப்புக்குன்னு NSK ஒரு பாட்டே பாடியிருப்பார். அப்படி பலவிதமான கலகலன்னு சிரிக்கும்போது வாழ்க்கையிலே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். அதனால தான் விசேஷ காலங்களிலே எல்லோரும் கூடும்போது நிறைய சிரிப்பு சத்தம் கேட்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு அங்கே எனர்ஜி கிடைக்கும். அந்த ஆறா தான் மேக்ஸ் திங்ஸ். அப்போ அந்த எனர்ஜி, அந்த ஆறா நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல சந்தோஷங்களை கேட்க என்னாகும், நமக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்து முன்னேறணும் ஒரு எண்ணம் வரும். அதனால தான் ஜோக் கிளப்னே இருக்கும். அதில் வெறும் ஜோக்காக சொல்லி சிரிச்சுப்பாங்க, இப்படி வச்சுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த கும்பராசிக்கான பாத சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேச்சு மட்டும் இல்லை, வாக்கு மட்டும் இல்லை, இதை இப்படி தான் நளினமாக மாற்றிக்கொண்டால் இது பண வரவுக்கு, பொருள் வரவுக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும். நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிவிடுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் இதெல்லாம் வேலை செய்ய போகிறேன், இதுக்கு இவ்வளோ பணம் செலவாக போகுது, செய்யலாமா வேணாமா, இதனால் நான் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ இந்த வீட்டை சேர்ந்தது அப்படின்னு கிளியர் நோட், டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிதி இழப்பாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். இதெல்லாம் இந்த பாத சனி செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு, அது மைண்டில் வச்சுக்கணும். சனீஸ்வர பகவான் செல்லக்கூடிய விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீச்சத்தன்மைக்கு போக போகிறார். அப்போனா உங்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும்னு மனசில் இருக்கும். அந்த செலவுகள் வீண் செலவுகளாக இருக்கக்கூடாது, விரைய செலவுகளாக இருக்கக்கூடாது, குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படும். இல்லைன்னா சொத்தை விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால திருப்பி ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறோம். இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. குடும்ப ஒற்றுமை, ப்ரெஷர் இல்லாமல் இருப்பது, இதனால் வரக்கூடிய நல்ல வாழ்க்கை, இப்படி தானே மனசில் போடணும். அப்போ கும்பராசிக்கு பாத சனியானது தீர்வாக இருக்க வேண்டியன்னு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி இதுதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இந்த பாத சனியுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும். இதை நல்லா புரிஞ்சிச்சுங்களா? இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படின்னா நல்ல ஒரு கருப்பு வஸ்திரம் இல்லை கம்பளி, இதை கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். ரோடில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க, இல்லை ரோட்டில் சில அன்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கும். முடிந்தால் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. பொது நலத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களான காவல்துறையினர்கள் இருப்பாங்க. இந்த வெயில் காலத்தில் எல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் தண்ணி கொடுங்க. முடிஞ்சால் இந்த ஜூஸஸ்லாம் சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுனா, இதுவும் சனீஸ்வரனும் பலனாக மாறும். உங்கள் 2ஆம் இடம் இருக்கிறது பாத சனி அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கான அழகான பரிகாரம் இது. இதை செய்யும்போது சனீஸ்வரனுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கும். அப்போ சனியுடைய மந்திரம்னு போய் பார்த்தீங்கன்னா சனியுடைய மந்திரம் என்னது? ஓம் சனீஸ்வராய நமஹா, ஓம் சனீஸ்வராய நமஹா, ஓம் சனீஸ்வராய நமஹா இப்படின்னு தொடர்ந்து செய்யும்போது இந்த கெட்ட பையன் சார் சனி அப்படிங்கிற வார்த்தை மாறி நல்ல பையன் சார் இந்த சனின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது சனியோடைய கெட்ட பேர் மாறிட்டு சனி போல் கொடுப்பார் இல்லை சார், அவ்வளோ நல்லா கொடுத்தார் சார், சூப்பராக இருந்தது சார் சனீஸ்வரனுடைய அந்த பாத சனி அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுங்கள். உங்களுக்கு 96% நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபாயங்களும் கொடுத்து விட்டேன். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி. பண்ணுங்கள், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே சனி வந்தால் எல்லாருக்கும் ஒரு பயம். சார் அவர்கிட்டே போயிட்டார் சார் அப்படிங்கிறான். ஏன்னா 12ஆம் இடம் காலசக்கரத்தின் உங்கள் ராசிக்குள்ளார வந்த உடனே அது ஜென்மராசின்னு சொல்கிறோம். ஜென்மராசிக்குள்ளார போயிட்டார் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் சனியுடைய பேசிக் ஐடியாவில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. உங்கள் ராசிக்குள்ளார 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம்னு இருக்குது. இதில் புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம்.
அது ஒரே ஒரு பாதம் தான், 4வது பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை எது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாராம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சரி, ரேவதி நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவான் தன்னுடைய இடத்துக்கே போயிருக்காருன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக அந்த இதில் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் ஜென்மத்துக்குள்ளே சனி வந்துருச்சு, மீன ராசிக்குள்ளே வந்துருச்சு, எச்சரிக்கையாக இருங்க, ஆபத்தாக இருக்க போது, நெருப்பு விஷத்தினால் கண்டம் வரப்போகிறது, உறவுக்காரங்கிட்ட பிரிவு வரப்போகுது, நட்பு பகையாக மாறும், வீடு வாசல்லாம் இழந்துருவீங்க, ஊரை விட்டு வெளியில் இருப்பீங்க, பணம் அப்படியே விரையமாக போயிடும், மனக்குழப்பம் இருக்கும், தீய வழியில் தான் நடத்தல் இருக்கும், ஸ்திரத்தன்மையே இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். பொது பலன் இதெல்லாம். ஆனால் உண்மையிலே என்ன இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கீழே போகிறார், தன்னுடைய நட்சத்திரத்தை போய் தன்னை கெடுத்துப்பாரான்னு பார்க்கணும். தன்னே அதிதேவதையாக வைத்துக்கூடிய ரேவதி நட்சத்திரம் போகிறார், அங்கே தன்னுடைய இடத்துல போனால் மாறுவாரா மாற மாட்டாரா, அப்போ நன்மை செய்பவர்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணும். அதை சொல்லணும்னா கட்டதொருக்கே கட்ட சரியில்லைன்னு சொல்லிடலாம். அப்படி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்க ஒழிய நம்ம நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துக்கணும். சிரமங்கள்லாம் வருது, எதனால் வருதுன்னு யோசிக்கணும். இந்த நோய் நாடுதல் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல எதனால் சிரமம் வரணும். ஜென்ம ராசிக்குள்ளே தன்னுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது தன்னே அதிதேவதை வைப்பதற்கு செலவு எப்படி சிரமம் பண்ணுவார், அவர் டியூன் பண்ணுவார். உங்களை எதுக்கு டியூன் பண்ணுவார், நல்லவனாக இருப்பா, என் பேரை கெடுக்காதப்பா அப்படின்வார். என் பேரை கெடுக்காத, என் பேரில் ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டுருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் பேரை கெடுக்காதேன்னு சொல்லுவார். கெட்டது செஞ்சால் கெட்டிடும். ஆனால் கெட்டது கெட்டால் கெட்டுப்படும். அப்போது கெட்டதை செய்யாமல் இருப்பது நல்லது. அப்போ தீய சகவாசங்கள் தீய செயல்களை செய்யாமல் இருப்பது முதல்ல நீங்கள் எடுத்துக்கூடிய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் யாருக்கிட்டையும் துன்பங்களை கிரியேட் பண்ணக்கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசப்போது கூடாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி யாரையும் நீங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. திருவள்ளுவர் சொல்கிறார், பெரிய தேர் பெருசு அப்படின்னு பெருமைப்படாத, அந்த தேரை நகர்த்துவது வெறும் அச்சாணி என்ற சின்ன கம்பி, அந்த கம்பிக்கு மரியாதை கொடு, இல்லைன்னா தேர் காணாப்படும் அப்படிங்கிறார். அப்படி சிறிய துரும்பானாலும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா சனிக்கு இதுதான் பிடிக்கும். யாரையுமே கீழ்நிலைப்படுத்தக்கூடாது. சனீஸ்வரனுக்கு எல்லோரும் நல்ல சமம் அப்படின்ற மனசில் வச்சுட்டிங்கன்னா சனி உங்களுக்கு கொடுத்துருவார். சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டோம். வாழ்க்கையிலே சிரமங்கள் தடைகள் துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் நீங்கள் ஏற்படக்கூடியது நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது. அவனை மதிக்காமல் இருக்குது, இவனை மதிக்காமல் இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுங்க. எல்லாரையும் மதிங்க. எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்வார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லார்ட்டையும் சொல்லுவார், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு சின்ன சுவையான கதையாக சொல்வது, ஒருத்தர் யானையில் பார்க்க போய்கொண்டிருக்கிறார். அப்படி அந்த யானை மேலே ஒரு மாவுத்தன் உட்கார்ந்துருக்கிறான். ஒதுங்கிச்சல், யானைக்கு மதம் பிடித்து விட்டதுன்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு முன்னாடி இந்த குரு சொல்லிட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஆத்மா இருக்குன்ட்டு. இவர் யானையும் ஆத்மா தானே கிட்ட போகிறார், தூக்கி போட்டுடுச்சு. அவர் குருக்கிட்ட சொல்கிறார், எல்லாம் ஆத்மானா எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால், ஆனால் சுவாமி பாரு அந்த யானை தூக்கி போட்டுச்சு. இல்லைப்பா, மேலே உட்காந்தானே ஒரு மாவுத்தன்னை, அவன் சொல்கிறான் இல்லையா ஒதுங்கி போன்னு, அவன் சொன்னது கேட்கணும் இல்லையா, அப்போ கேட்டே சரியாக போடும். அப்போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுவாமி. இதுதான் அங்கே நிஜம். இந்த ஆன்மீக சிந்தனையோடு எல்லா இடத்துலையும் வைடு ஓப்பன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு தேடி அந்த ஆன்சரை நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை மாற்றிக்கணும். ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் ஆரோக்கியத்தையும் தொழிலையும் மாற்றக்கூடிய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முடிந்த வரைக்கும் பொறுமை சாதிக்கணும். பொறுமையாக இருப்பது, கடின உழைப்பு செய்வது முக்கியம். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அரிசியை கலைஞ்சால் போட்டேன்னா உடனே வந்துடுமா சாதம்னா கொஞ்சம் நேரம் வெயிக்கணும்ல, கொதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அதுக்கு நேரம் கொடுக்கணும். அப்படி பண்ணினா அந்த சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய எண்ணங்களே உங்களுக்கு கொடுத்து விடும். அதை கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணணும், அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிடும்.
அப்படி பழக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல ஒரு மலைச்சரிவில் போகிறீங்க, பனி பொழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த பனியில் போகணுன்னு உங்கள் காலில் ஸ்லெட்ஜை மாட்டி விட்டு நீங்கள் இப்போ ஸ்கீ பண்ணிட்டு வானா உங்களால் பண்ண முடியுமா? ஆனால் பண்ண முடியாது. 4 வாட்டி விழுவீங்க, அப்புறம் 2 வாட்டி எழுந்து நிற்பீங்க, அப்புறம் 2 வாட்டி இந்த குச்சை வச்சு பண்ண முடிஞ்சவொடனே ஸ்கீ பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி அனுபவ ஞானம் கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பொறுமை அவசியம். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கோம், சைக்கிள் அப்படின்னா சைக்கிள் ஏறுவோன்னா சைக்கிள் படிச்சிருமா? முடிக்காது. 4 வாட்டி விழுகுவோம், காலில் அடிபடும், முக்குட்டியில் அடிபடும், எல்லாம் விடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம், மிதிக்க ஆரம்பிப்போம், போக ஆரம்பிப்போம். இப்படி கொஞ்சமாக தான் போகும். அப்போது ஜென்ம ராசிக்குள்ளே வந்த சனியை உங்களுக்கு படிப்பினை சொல்லக்கூடியார் அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கேளுங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வேலையை ஆரம்பிக்காதீங்க. உங்களால் முடியும், உழைப்பு இருக்குது உங்கள்கிட்ட, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயமும் இருக்குது. உத்திரட்டாதி ரேவதின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவங்க 2 பேரும் உங்களை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நெகட்டிவ்லாம் ஒன்றும் ஆக போகுது. பயத்தை ஓர வச்சுட்டு சுவாமி ஏதோ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போம், நான் சொன்ன பிறகு நடக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனேய நமஹ, ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் ச சனேய நமஹ அப்படின்று சனீஸ்வரனுடைய மந்திரம். இதை 108 தடவை செய்யுது. இதை சொல்லிகிட்டே வாங்க. இதை சொல்லுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ செய்து உங்களால் முடிந்த பணிவிடைகளை அந்த கோயிலுக்கு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் பாத்திரம் தேய்க்க முடிஞ்சால் தேய்ங்க, இல்லை பெருக்க முடிஞ்சால் பெருங்க. அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற இலைகளெல்லாம் கூட்டி ஓரம் போட்டு விட்டு வாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த உழைப்புகளை கொடுங்கள். நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல சார், பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் போகிறீங்களா, அங்கே யாருன்னா ஏழை பாழையெல்லாம் உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. போர்த்துக்கிறதுக்கு போர்வை வேணுமான்னு கேளுங்க. கருப்பு கலரில் ஒரு போர்வை வாங்கி அவங்ககிட்ட கொடுங்க. இல்லை வேட்டி வேணுமா, கருப்பு கலரில் வேட்டி வாங்கி கொடுங்க. கருப்பு துணி தானம் செய்வது இப்படி கூட தானம் செய்யலாமே, அப்படி செய்யலாம். இப்படி செய்தீர்களானால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதுவே காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாதம் அப்படின்னு ஆகிடும். செருப்பு வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப வாழ்த்துவாங்க. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷ ராசி. இங்கே யூனிஃபார்ம் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் சனி நீச்சம் அடைய போகிறார். அங்கே சூரியன் தாக்கம் உச்சமாக இருக்க போகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காவல் நிறுவனக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த தண்ணீர் எல்லாம் பருகுவது, தாகசாந்தின்னு சொல்லுவோம், அது கொடுப்பது. இல்லை வீட்டு வாசலில் நீங்கள் நீர்மோர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுப்பது, இல்லை தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது, இதெல்லாம் சனியுடைய நல்லது ஒரு பலனை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் தெரிஞ்சு போச்சு, எப்படி விடுபடணும்னு தெரிஞ்சு போச்சு. நல்லதை செய்யும்போது நேச்சுரலி கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்ற அந்த வார்த்தையை மாற்றி கட்டத்துறைக்கு கட்டம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் வந்துடும். அப்போது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 93% நல்லாவே இருக்கும்னு சொல்லிவிடுவேன். மீனராசிக்கு 93% ஜென்மராசி ஜென்ம சனி நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது வாழ்க வளத்துடன்.